வெல்கம் டு மேக்ஸ் கிளாஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 10ஆம் வகுப்பு உறவுகளும் சார்புகளில் இப்போ எடுத்துக்காட்டு 1.21 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி எடுத்துக்காட்டு 1.20 வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க போய் பார்த்துட்டாங்க. இப்போ கணக்கு பார்க்கலாம். எடுத்துக்காட்டு 1.21 f(x) = 3x - 2 g(x) = 2x + k மற்றும் f(g) = g(f) எனில் k இன் மதிப்பை காண்க. f(x)ம் g(x)ம் கொடுத்துட்டாங்க. அது கொடுத்துட்டு k-ஓட மதிப்பு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு f(x) எடுத்து எழுதிக்குவோம். அடுத்து g(x) எடுத்து எழுதிக்குவோம். ரெண்டுத்தையும் எடுத்து எழுதிக்கிட்டு f(g) ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம். f(g) எப்படி எழுதலாம்? f(g(x)ன்னு எழுதலாம். இதை எப்படி எழுதலாம்னா f(g(x)ன்னு எழுதலாம். f(g(x) இது எப்படி எழுதலாம்? g(x)க்கு பதிலாக 2x + kன்னு சப்ஜெக்ட் பண்ணுவோம். f(2x + k) இது x இருக்க இடத்துல இந்த 2x + k இருக்குது. அப்போ இந்த இடத்துல இந்த xக்கு பதிலாக இந்த 2x + k சப்ஜெக்ட் பண்ணி எழுதுவோம். f(x)ல் அதில் xக்கு பதிலாக 2x + k சப்ஜெக்ட் பண்ணுவோம். 3 2x + k -2 இந்த 3 உள்ளார பெருக்கிடுவோம். இது xக்கு பதிலாக இந்த வேல்யூ சப்ஜெக்ட் பண்ணியிருக்கோம். அடுத்து 3 உள்ளார பெருக்கணும்னா 6x + 3k -2. இப்போ f(g) கண்டுபிடிச்சிட்டோம். இது f(g). அடுத்து g(f) கண்டுபிடிக்க போகிறோம். g(f)(x) இதை எப்படி எழுதலாம்னா g(f)(x) g அப்படியே இருக்கும். f(x)ஓட வேல்யூ என்னது? 3x - 2. அதை இதில் சப்ஜெக்ட் பண்ணுவோம். g(3x - 2). இப்போ g(x) என்ன இருக்குது? 2x + k இருக்குது. அந்த xக்கு பதிலாக இந்த 3x - 2 அதை சப்ஜெக்ட் பண்ணி எழுதுவோம். 2 3x - 2 + k 2 × 3x - 2 + k. ஓகே, இப்போ 2 உள்ளார இருக்குன்னா 6x - 4 + k. இது g(x) g(f) கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இது ரெண்டையும் ஈக்குவல் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அது f(g) g(f). இப்போ இதோட வேல்யூ என்ன? அதை எடுத்து எழுதிக்குவோம். 6x + 3k -2. அடுத்து g(f)ஓட வேல்யூ 6x - 4k -4 + k. ஓகே, இப்போ எக்ஸை தனியாக k தனியாக கான்ஸ்டன்ட் தனியாக எழுதணும். 6x -6x அதே மாதிரி 3k - k = -4 + 2. ஓகேவா? இப்போ இதை சால்வ் பண்ணோம்னா 6xம் கேன்சல் ஆயிரும். 3kயில் -k போச்சுன்னா 2k = 4ல் 2 போச்சுன்னா மீதி 2 -2. இப்போ 2k = -2. k இங்கே இருக்கும். அந்த பக்கத்து போகையில் டிவைடில் போயிடும் 2. f(g)ஓட வேல்யூயும் g(f) வேல்யூவும் போட்டாச்சு. இதில் x தனியாக k தனியாக எடுத்து எழுதிட்டு இதை சால்வ் பண்ணோம்னா k = -2/2 வரும். இப்போ k-ஓட வேல்யூ என்னன்னா -1. இது புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.